அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நவீன காலத்தில் ஒர்க் ப்ரெஷர் மற்றும் தவறான உணவு பழக்கம், போதை பழக்கம் இதனால் ஆண்களுக்கு ஆண்மை குறைவு ஏற்படுது. இதனால் திருமணத்துக்கு பிறகு தன்னுடைய லைஃப் பார்ட்னரை தாம்பத்திய உறவில் திருப்திப்படுத்த முடியாமல் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல்வேறு விதமான பிரச்சனையை அணுகிறாங்க. இதனால் சிலர் டைவர்ஸை அப்ளை பண்ணுறாங்க. ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த ஆண்மை குறைவை வெற்றிலை பாக்குடன் இந்த 2 பொருட்கள் சேர்த்து சாப்பிடுவதன் மூலம் அரை மணி நேரத்தில் உங்கள் ஆண்மைத்தன்மையின் சக்தியை நீங்கள் உணர முடியும். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. அந்த 2 பொருட்கள் என்ன, எந்த பொருளுடன் சேர்த்தால் ஆண்மை குறைவு சரியாகும் என்று பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சில ஆண்கள் ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன் அதிகமாக இருப்பதால் அவர்களுடைய மன அழுத்தம் அதிகரிக்கும், பயம், பதட்டம் அதிகரிக்கும். இதனால் நரம்பு தளர்வு ஏற்பட்டு அவர்களுக்கு ஆண்மை குறைவு ஏற்பட வாய்ப்புண்டு. மேலும் தவறான உணவு பழக்க வழக்கம், அதாவது ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை அதிகமாக சாப்பிடுவதனாலும் மற்றும் போதைப் பொருட்கள் மற்றும் மது பழக்கம் மற்றும் அதீதமான கழிப்பழக்கம் இதுபோல பழக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண் திருமணத்துக்கு பிறகு தாம்பத்திய உறவில் தன்னுடைய லைஃப் பார்ட்னரை திருப்திப்படுத்த முடியாது. மேலும் சில ஆண்களுக்கு விந்து எண்ணிக்கை குறைவாக இருக்கும், விந்து நீர்த்து போயிருக்கும் மற்றும் விந்து விரைவாக வெளியேறிடும். மேலும் அவங்களுடைய ஆணுறுப்பானது வளர்ச்சி இல்லாமல் போயிருக்கும். இதுபோல ஆண்மை குறைவான பிரச்சனைகளுக்கும் சிறந்த தீர்வாக இது சொல்லப்படுது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சோம்பேறித்தனமாக ரொம்ப அசதியாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பாலுணர்வின் மீது ஆர்வம் இல்லாமல் ஒரு வேட்கை இல்லாமல் உணர்ச்சியற்ற நிலையில இருப்பாங்க. இதுபோல ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஆண்மை குறைவை சரி செய்வதற்கும் ஆண்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் மன வலிமையும் கம்பீரமான ஒரு விஷயத்தையும் உருவாக்குவதற்கு நம்முடைய முன்னோர்கள் அறிவுறுத்திய ஒரு எளிய மருந்து. இந்த பொருளுடன் மேலும் 2 சிறப்பு வாய்ந்த பொருட்களை சேர்த்து 21 நாட்கள் நீங்கள் இரவு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு வலிமையும் ஏற்படும். மேலும் இதை நீங்கள் சாப்பிட்ட அரை மணி நேரத்தில் உங்களுடைய ஆண்மையின் சக்தியையும் வலிமையும் நீங்கள் உணர முடியும். நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னரோட தாம்பத்திய உறவில் ஈடுபடுவதற்கு முன்பாக அரை மணி நேரத்திற்கு முன்பாக நீங்கள் சாப்பிட்டுட்டு செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும். ஆண்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆண்மை குறைவு பிரச்சனை சரி செய்வதற்கு 2 கொழுந்து வெத்தலையை நம்ம எடுத்துக்கணும். இதனுடைய காம்பை கிள்ளிட்டு இந்த 2 கொழுந்து வெத்தலையை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதன் பிறகு 5 மிளகை நல்லா பொடியாக நசுக்கி எடுத்துக்கோங்க. இந்த 5 மிளகை இலையினுடைய மேல் பகுதியில் வச்சுக்கோங்க. இந்த வெற்றிலையில் என்ன மாதிரியான சத்துக்கள் அதிகம் இருப்பதா ஆண்களுடைய ஆண்மைத்தன்மை அதிகரிக்குது அப்படின்னா இந்த வெற்றிலையில் ஜிங்கும் மெக்னீஷியமும் அதிகமாக இருக்குது. இந்த ஜிங்கும் மெக்னீஷியமும் ஒரு ஆணினுடைய டெஸ்டோஸ்டரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோனை அதிகரிக்கும். இந்த டெஸ்டோஸ்டரான் என்ற ஹார்மோன் தான் ஒரு ஆணுக்கு ஆண்மைத்தன்மையை விரைப்புத்தன்மை வைத்திருக்கவும் பால் உணர்வின் மீது ஆர்வத்தையும் தூண்டக்கூடிய ஒரு தன்மையாக கருதப்படுது. இந்த டெஸ்டோஸ்டரான் சுரக்கலை, இந்த டெஸ்டோஸ்டரான் வேலை செய்யலை அப்படின்னா ஒருத்தருக்கு செக்ஸ் மேலே இன்ட்ரெஸ்டே இருக்காது, அவர்களுக்கு ஆண்மைத்தன்மை மிக குறைவாக இருக்கும். அந்த டெஸ்டோஸ்டரான் உற்பத்திக்கு வெற்றிலையில் மிக முக்கியமான சத்தான ஜிங்க் மற்றும் மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது. மேலும் இந்த ஜிங்க் மற்றும் மெக்னீஷியமானது ஒரு ஆணுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தையும் பயத்தையும் போக்கக்கூடிய வல்லமை கொண்டது. இரண்டாவது ஒரு பொருளாக வெற்றிலையுடன் சேர்க்கக்கூடியது ஒரு பெருச்சம்பழம். இந்த பெருச்சம்பழத்திற்குரிய கொட்டையை நீக்கிட்டு இந்த பெருச்சம்பழத்தை துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பெருச்சம்பழத்தை நல்லா பொடியாக்கிய மிளகை வெற்றிலை மேலே வச்சுருப்பீங்க இல்லையா, அதனுடன் கட் பண்ண பெருச்சம்பழத்தையும் சேர்த்து வைத்து வெற்றிலையை 4ஆக மடித்து இரவு நீங்கள் சாப்பிடணும். தொடர்ந்து இது போல் 21 நாள் நீங்கள் சாப்பிட்டுட்டு வரணும். மேலும் இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வருவதன் மூலம் ஆண்களுடைய மலட்டுத்தன்மை சரியாகும், நரம்புகள் வலிமை பெறும், செக்ஸில் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் அவருக்கு அதிகரிக்கும். மேலும் இதை சாப்பிட்ட அரை மணி நேரத்திலே அவருக்கு தன்னுடைய ஆண்மையினுடைய வலிமையும் உணர்வும் நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் எந்த ஒரு நல்ல விஷயம் செய்தாலும் சரி வெற்றிலை பாக்குடன் தான் சென்று அந்த விஷயத்தை தொடங்குவாங்க. அந்த அளவுக்கு அற்புதமான சக்தி, மருத்துவ குணம் இந்த வெற்றிலையில் உண்டு. மேலும் நம்முடைய முன்னோர்கள் திருமணம் முடிந்த பிறகு திருமணமான தம்பதிகளுக்கு நடத்தக்கூடிய சாந்தி முகூர்த்தம் என்ற ஒரு விஷயத்துக்கு அவங்க அறையில் வெற்றிலை பாக்கு வைத்திருப்பதனுடைய முக்கியத்துவம் இதுதான். அந்த வெற்றிலை பாக்குடன் மிளகு, ஏலக்காய், பனற்கற்கண்டு மற்றும் பேரிச்சம்பழம் இதுபோல அந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய சக்தி தரக்கூடிய பொருட்கள் வைத்திருப்பாங்க.
ஆண்மை குறைவுள்ள நபர்கள் தினமும் இரவு வெற்றிலை பாக்குடன் 5 மிளகு மற்றும் ஒரு பேரிச்சம்பழத்தை நன்றாக நசுக்கி தொடர்ந்து சாப்பிட்டு வருவதன் மூலம் பயம், பதட்டம், மன அழுத்தம் சரியாகும். செக்ஸில் நல்ல இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கும். உங்களுடைய ஆண்குறி நன்கு வளர்ச்சியடையும். விந்து எண்ணிக்கை நன்கு வளர்ச்சியடையும். மேலும் விந்து நீர்த்து போதல், விந்து உந்துதல் படிப்படியாக சரியாகும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.